தேவன் என்பவன் அசுரனாகலாம், அசுரன் என்பவன் தேவனாகலாம். அவர்கள் இருவருமே மனோவிகாரத்தால் வேறுபட்டு நிற்கின்றனர். என் உள்ள கோயிலின் கதவை திறந்து கொண்டு என்னை ஆள்பவனே, நீ வெளியே வா. உயிரே கடவுள் என்ற உண்மையினை உலகுக்கு உறக்கச் சொல்லி மதம் கொண்ட மத யானையினை அடக்கு. பொய்யாகிப் போன உலகியல் வாழ்க்கையில் உயிர் ஒன்று மட்டுமே உண்மை. உயிரன்பு, உயிர் பாசம், உயிர் சுவாசம், உயிர் நேசம், உயிர் நம்பிக்கை, இவை ஐந்தும் கருணை வடிவான உயிரின் 5 முகங்கள். உயிர்தான் கடவுள் என்று உணர்ந்து உயிரில் மனதை கொண்டும் அறிவை கொண்டும் சரீரத்தை வயப்படுத்தும் கலையே சாகா கலை என்னும் உயிர்கலை. கவனம் எங்குண்டோ உயிர் அங்குண்டு. கவனம் மட்டும்தான் உயிர். கவனம் தவறினால் மரணம். ஆகவே எப்போதும் உயிர் கவனத்திலேயே இருக்க பழக வேண்டும். உயிரில் சரீரம் பலமாகும்போது சரீரம் மீள முடியாத ஆனந்தத்தில் உயிருடன் கலவியில் இருக்கும். அதன் முடிவில் சரீரம் ஒளி பிழம்பாக மாறும். அதுவே பிறப்பின் ரகசியம். உயிர் வாழ்க்கை, உயிர் உணவு, உயிர் மருந்து, உயிர் கவனம் என வாழ்க்கை முழுமையுமே உயிரின் கவனத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பல கோடி ஆண்டுகளாக உலகின் சரித்திரத்தை எழுதியிருப்பது உயிர்தான். சங்கிலி தொடர்போல் ஆதியில் ஆரம்பத்தில் உயிர் எந்நிலையில் இருந்ததோ அதே நிலையில் இன்றும் இருக்கிறது. உயிர் மட்டுமே முற்று இல்லாத தொடர். இவ்வுலகை உயிராய் மாற்ற பணித்திட்ட எம் உயிரே மத யானையை கட்டி இழுத்து வர எறும்புக்கு ஆணையிட்டதையே எண்ணி யாம் மனம் சற்று வாடிப்போனோம். ஆனால் தனி மனிதன் ஒருவனால் இயலுமோ மதம் கொண்ட மத யானையை அடக்குவது? ஆனால் என் திருவருளின் என் உயிரின் ஆணை என்பதால் என் உயிரின் துணை கொண்டு பொருள் மயக்கம் நிறைந்த இந்த பொய்யான பூமியில் போர் செய்ய புறப்பட்டேன் நிராயுத பாணியாய். என் உயிர் ஒன்றையே ஆயுதமாக ஞானத்தில் ஏந்தி சத்தியம் தர்மம் என்னும் 2 கேடயங்களை மனதில் தாங்கி போர் முனைக்குச் செல்கிறேன் படைகள் ஏதுமின்றி. உயிர்தான் கடவுள் என்ற இந்த எளிய உண்மை கூட உலகத்தான். ஓம் எனும் ஓர் அணுவில் இருந்தே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய கடவுள் ஓர் உயிர் அணுவாக இருந்து நம்மை படைத்து இருக்கிறார். ஓர் தானியத்தின் விதையினை பூமியில் புதைத்தால் விதை முளைக்கவில்லை. விதையில் உள்ள உயிர்தான் முளைக்கிறது. உன் படைப்பினை சற்று உற்று நோக்கினால் உன் படைப்பின் மூலத்தை, ஆதியை நீ கண்டுகொள்ள முடியும். நமக்கு இந்த மானிட பிறவி அமைந்ததே பெருந்தவத்தின் பலன்தான். நம் ஜனன காலத்தில் கோடிக்கணக்கான உயிரணுக்களுக்குள் நடந்த போட்டியில் நாம் ஒருவர் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளோம். அப்படி மிக மிக அரிதாக அமைந்த மானுட பிறவினை பெற்று அதனை வெற்று பொருளாசைக்காக வீணடிக்க வேண்டாம். நம் தந்தையிடம் இருந்து ஓரணுவாக கோடிக்கணக்கான உயிரணுக்களாய் போட்டியிட்டு கொண்டு பாம்பு ரூபமாக 5 இந்திரியங்களை கொண்ட ஒரே கண், தலை, கழுத்து பகுதி, வால்பகுதி என்று அமைந்த உயிரணு சுழன்றடித்து கொண்டு பல கோடி பேர் கொண்ட போட்டியில் ஒரு உயிரணு மட்டுமே வெற்றி வாய்ப்பை பெறுகிறது. அப்படி வெற்றி வாய்ப்பை பெற்ற அந்த உயிரணு மட்டுமே தாயின் கருமுட்டையினை அடைந்து தனது சிருஷ்டியை தன்னிடம் உள்ள ஞானத்தை கொண்டும் தன் மனதில் பதிவாகியுள்ள சம்ஸ்காரம் என்னும் பூர்வ ஜென்ம பதிவுகளை கொண்டும் ஒவ்வொரு அணுவாக உருவாக்கி ஒவ்வொரு கல் வைத்து கட்டிடம் கட்டுவது போல் 285 நாட்களில் மிக அழகாக நம்மை வடிவமைத்து கருக்கொண்டு உருக்கொடுத்த மகா படைப்பாளி நம் உயிர்தான். அணுவாக இருக்கும்போது நம் உயிரணு 5 தொழில்களான ரசம், நாதம், ரூபம், கந்தம், ஸ்பரிசம் என்னும் அனைத்தையும் தன் ஒரே கண்ணான ஞானக்கண் கொண்டே செய்கிறது. 5 இந்திரியங்களை குறிப்பதுதான் 5 தலை நாகம். சாதக குறிப்புகளில் 12 வீடுகளில் வலம் வரும்
9 கிரகங்களில் 7 கிரகங்களுக்கு நிரந்தர வீடு உண்டு என்றும் ராகு கேது என்னும் 2 பேருக்கும் நிரந்தர வீடு இல்லை என்றும் சொல்வதுண்டு. அவை இரண்டும் பூமியில் சரீரமாக ராகுவும் ஞானமாக கேதுவும் உலாவும் நிழல் கிரகங்கள் என்பதே உண்மை. நவதுவாரங்கள் கொண்ட நம் உடலில் 7 துவாரங்கள் ஆகாயத்தை குறிக்கும் தலைப்பகுதியிலும் 2 மல ஜல துவாரங்கள் பூமியை குறிக்கும் உடலின் கடைக்கோடியிலும் படைக்கப்பட்டுள்ளதை உணரலாம். அவ்வாறு 5 ஞானங்களை கொண்ட உயிரணுவே கேது என்னும் ஞானகாரராக கருதப்பட்டான். பூரண ஞானமாக வந்த கேது என்னும் உயிரணு ஞானத்தை கொண்டு உலக உடல் என்னும் கர்மேந்திரியங்களை கொண்ட ராகு என்னும் உலக உடலான ஊனுடலை படைக்கிறது. ஆகாயத்தில் உள்ள 7 கிரகங்கள் ஒளி வடிவாக நம் தலைப்பகுதியில் உள்ள ஞானேந்திரியங்களையும் 7 துவாரங்களையும் கொண்டு ஞானம் என்னும் கேதுவின் மூலமாக அன்பு கொண்டு பழக ஆரம்பித்தால் நம் கடவுளிடம் எப்படிப்பட்ட வரங்களையும் நாம் பெறலாம். நீ எந்த வடிவத்தில் நினைக்கிறாயோ எந்த வடிவத்தில் உன் கவனத்தின் பிடி இருக்கிறதோ அதே வடிவத்தில் உயிரை நீ தரிசிக்கலாம். கவனத்தின் பிடி இருக இருக உயிரின் பிடியும் உன் மீது இருக ஆரம்பிக்கும். உன் பிடி பலமானால் உன் மீது உயிரின் பிடி பலமாகி சரீரம் வீழாத ஒரு நிலையினை நீ பெற இயலும். அதனால் உன் வடிவாக உன் உயிரை தியானிக்க உன் வடிவாகவே உன் கடவுளை நீ தரிசிக்கலாம். அனைத்து மற்ற நிலையில் சரணடைந்த உன்னை தெய்வமாக்கி அழகு பார்க்கும் கருணையா கடவுள் நம் உயிர் ஒன்றே. உயிர் ஆணுக்குள் பெண்ணாகவும் பெண்ணுக்குள் ஆணாகவும் இருப்பதை படைத்த கடவுள் ஒருவரே அறிவார். படைப்பின் போதே பெண் வடிவான உயிரணு ஆண் உடலையும் ஆண் வடிவான உயிரணு பெண் உடலையும் வடிவமைக்கிறது. அதாவது எதிர்மறையான பாலுணர்வுடனே சிருஷ்டி நடக்கிறது. பெண்ணுக்குள் உயிர் ஆணாக உடல் உணர்ச்சி பெண்ணாக இருப்பதால் அவர்கள் மனதளவில் பலமாகவும் உடல் ரீதியாக பலவீனமாகவும் இருப்பதை காணலாம். பெண்களுக்குள் உயிர் பெண்ணாகவும் உடல் உணர்ச்சி ஆணாகவும் இருப்பதால் அவர்கள் மனோபலம் குறைவாகவும் உடல் பலம் அதிகமாகவும் இருப்பதை காணலாம். பொதுவாக பெண்களுக்கு மனபலம் அதிகம் என்பதாலேயே அவர்கள் ஆயுசு அதிகம். ஆண்கள் சிறிய துன்பங்களுக்கு கூட மனம் துவண்டு விழும் சுபாவம் கொண்டவர்கள். அதனாலே அவர்களுக்கு ஆயுசு குறைவு. ஆண் பெண்ணை துணை கொண்டுதான் இவ்வுலகை வென்று ஞானத்தை அடைய இயலும். துறவரத்தை விடவும் இல்லற ஞானமே தலை சிறந்ததும் எளிமையானதும் கூட. இல்லறம் என்பது கடவுளை நோக்கிய பயணமானது. அன்பு, அரண், தானம், தர்மம், யோகம், ஞானம், தவம் என்ற அனைத்தும் பொருந்திய இறை தத்துவமாக இருக்க வேண்டும். இல்லறத்தார் அனைவரும் ஞான நிலை அடைய வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம். ஆணுக்குள் உயிர் பெண் தன்மை கொண்டதாக இருப்பதாலேயே அவனால் தவத்தின் மேல்நிலை என்னும் ஞான நிலையினை எளிதில் அடைய முடிகிறது. ஆணுக்குள் உள்ள சக்தி வடிவான நம் தாயாகிய உயிர் கருணை வடிவானவள். எப்போதும் தாயுள்ளம் இலகிய தன்மை கொண்டதால் ஆண்களுக்கு தவமது கைகூடி ஞான நிலை எளிதில் அடைய முடிகிறது. பெண்களுக்குள் உள்ள சிவம் என்னும் ஆண் தன்மையான உயிர் முரட்டு சுபாவம் கொண்டது. பெண்களின் தவசிகள் மிக மிக குறைவாக இருப்பதற்கு அதுவே காரணம். பெண்களுக்கு முக்தி என்பது தன் பதிக்கு உண்மையுடன் விசுவாசத்துடனும் இருந்து அவர் இயற்றும் தவத்துக்கு துணையாக இருந்து இல்லற நெறி தவறாது இருக்கும்போது அந்த தவசியின் தாய்க்கு முதலிலும் இரண்டாவது தன் தாரத்துக்கும் கடைசியில்தான் அவருக்கும் தவத்தின் பலங்கள் சென்றடைகிறது. இது தலைவன் சம்பாதித்து குடும்பம் பசியாறுவது போலத்தான். இருந்தாலும் பிள்ளைகள் அவரவர் முன்னேற்றத்திற்கு அவரவரே உழைக்க வேண்டும் என்பது உயிரின் சட்டம். தந்தை பிள்ளைக்கு குருவாக நின்று நல்ல நெறிகளை போதிக்க கடன்பட்டவர். இறைவன் சபையில் உள்ள சட்டங்கள் அரசன் முதல் ஆண்டி வரை, குரு முதல் கடைக்கோடி சிஷ்யன் வரை அனைவருக்கும் பொது. சட்டத்தை மீறும் அதிகாரம் உயிரை தவிர யாருக்கும் கிடையாது. நாட்டை சட்டங்கள் ஆள்வது போல இறைவனின் சட்டங்களான இயற்கையின் சட்டங்களே உலகத்தை ஆளுகின்றன. இயற்கையின் சட்டங்களை மீறினால் கடுமையான தண்டனை உண்டு. காக்கும் கடவுளுக்கே தண்டிக்கும் சகல அதிகாரமும் உண்டு. சத்தியலோகம் என்னும் வானவர் தேசத்தில் இல்லாத எழில் கொஞ்சும் அழகு பூமியில் இருக்க காரணம் மனிதனின் மதியை மயங்கச் செய்து அவனை மாயையிலேயே வைத்திருந்து பிறவிகளை தொடர்கதையாக்கும் நோக்கம்தான். கடவுள் இயற்கை என்னும் தன்னை போற்றி பாதுகாக்க வேண்டிதான் மனிதனை படைத்திட்டான். ஆனால் மனிதன் பூமிக்கு வந்த நோக்கம் மறந்து பேராசை கொண்டு பூமியை இயற்கையை கபலீகரம் செய்வதே இயற்கை சீற்றங்களுக்கு மூல காரணமாக அமைகிறது. மாயையினை வென்றால்தான் முக்தி சாஸ்வதமாகும். பூமியில் ஆண்மகனை மயக்கும் வல்லமை பெண்மை என்னும் உயிரின் தன்மையில் உள்ளது. இவை யாவும் இயற்கை என்னும் மாயையான இகலோக வாழ்வின் இயல்புகள். பெண்ணிடம் காமுறும் போது ஏற்படும் ஒருவித மனம் ஸ்பரிசம் ஆண்களின் ஒட்டுமொத்த அறிவையும் அடக்கி அவனை காமம் என்னும் வலிமையான ஆயுதம் கொண்டு அவன் எத்தனை வல்லமை உடையவன் என்றாலும் எளிதில் வீழ்த்துகிறது. அப்படிப்பட்ட சூழலில் கூட சகல திருவிளையாடல்களும் உயிரின் இயக்கத்தால் தான் நடக்கின்றது என்ற உண்மையினை உணர்ந்து நினைவில் நிறுத்தி கொண்டால் அந்த காம களியாட்டங்களால் ஏற்படும் எந்த பாதகமும் நம்மை அண்டாமல் காத்துக்கொள்ளலாம். உயிரோடு வாழவே அனைவருக்கும் ஆசை உண்டு. ஆனால் உயிரை மறந்துவிட்டு எப்படி உயிரோடு வாழ முடியும்?
உயிருடன் வாழ ஆசை கொண்டால் சதா சர்வ காலமும் கவனத்தில் உயிரை மட்டுமே கொள்ளல் வேண்டும். சரீரத்தை உயிர் விசுவாசிக்க மறந்தால் சரீரம் சுவாசிக்க மறந்து உயிரை விட்டு வீழ்ந்து போகிறது. உயிர் எங்கிருந்தும் வருவதுமில்லை, போவதுமில்லை. உயிர்தான் சரீரத்தின் தாய். எந்த தாயும் தான் படைத்த படைப்பான சரீரம் மாண்டு போக விரும்புவதில்லை. அதுபோல் உயிர் தன் முழு கருத்தையும் கவனத்தையும் கொண்டு உருவமைத்த சரீரம் அழிய விரும்புவதில்லை. ஆனால் உயிரை மனிதன் கவனிக்க மறந்ததாலே உயிருடன் இருக்கும் தகுதியை இழந்து சரீரம் சடலமாக வீழ்ந்து போகிறது. சரீர நிலைக்கும் உயிர்நிலைக்கும் இடைப்பட்டது கவனம்தான். கவனம் சரீரத்தில் இருப்பதை விட உயிரில் நிலைக்கச் செய்வதே உயர்ந்த நிலை. தாவரங்கள் உருவமும் சுவாசமும் உயிராகி வரம்தா 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 என கடவுளை நோக்கி வளரும் இயற்கையான கடவுளின் அம்சம். மற்றவர் பேசும் உண்மையான வார்த்தைகளை இவைகளால் புரிந்து கொள்ள முடியும். உணர்வுகளை புரிந்து கொள்ளும் சக்தி தாவரங்களுக்கு உண்டு. மனிதனை விடவும் அதிகமான உணரும் சக்தி தாவரங்களுக்கு உண்டு. இயற்கை ஒரு நாளும் மனிதனை சார்ந்து வாழ்வதில்லை. ஆனால் மனிதன் தான் இயற்கையினை சார்ந்து வாழ்கிறான். இயற்கையின் தயவில் வாழ்ந்து கொண்டு மனிதன் தன் பேராசையால் இயற்கையினை அழிக்க நினைக்கிறான். சிறிது சிறிதாக இயற்கையினை அழித்து கொண்டும் வருகிறான். மலர்களின் மனத்தை சூடி வந்த தென்றல் காற்று சீற்றம் கொண்டு மனிதனுக்கு எதிராக சூறாவளியாக ஒரு நாள் மாறும். தினமும் பூமியில் பூக்கும் மலர்களை உயிரென்னும் கடவுள் காற்றாக வந்து அதன் மனங்களை வருடிச் செல்கிறான். அவ்வாறு கடவுளுக்காக படைக்கப்பட்ட இயற்கை மலர்களின் மனத்தினோடே விஷக்காற்றை கலக்கவிட்டால் வாழைப்பூ போல் இருக்கும் இயற்கை தாழம்பூ போல் மாறிவிடும். கரும்பு போல் இனிமையாக இருந்த இயற்கையினை இரும்பு போல் கடுமையாக மாற்றிய எந்திர மனிதனின் கண்கள் அச்சடித்த காகித கரன்சிகளை மட்டுமே ரசிக்கின்றன. இயற்கை காட்சிகள் அவன் கண்களை உறுத்துவதாகவே எண்ணுகிறான். இயற்கையின் மீது பொறாமை கொண்ட ரசாயன அரக்கன் இயற்கையை விட்டு செயற்கையை வணங்கி வந்த மனிதனிடம் இயற்கை என்னும் கடவுள் விலையாக கேட்பது அவன் உயிரையும் அவன் சந்ததிகளையும் தான். பாவங்களை போக்கிக் கொள்ள புண்ணிய நதிகளை நாடி சென்று நீராடிவிட்டு துணிகளை அதிலேயே விட்டுவிட்டு பாவங்கள் போய்விட்டதாக போலியான கற்பனையில் வாழ்ந்து பின் பொல்லாத மரணத்தில் வீழ்ந்து விட்டான். ஆனால் பாவப்பட்ட புண்ணிய நதிகள் தான் அசுத்தமாகி போனதை தன் கடல் அன்னையிடம் சென்று தன்னை காக்கும்படி முறையிட இயற்கை அன்னை நம் கடல் அன்னை கொந்தளித்து எழுந்து நகர்வலம் வந்தால் அவன் வணங்கிய கல் தெய்வம் எல்லாம் கடலடியே காணாமல் போகும்போது அவன் கதி என்னவாகும் சற்றே யோசித்து பாருங்கள். இயற்கை அன்னை நம் அன்னை, பூமி தாய் நம் வளர்ப்பு தாய். ஈன்ற தாய் நம் உயிர்த்தாய் தான் என்றாலும் வளர்ப்பு தாய் நம் பூமி தாய் தான். தாயிடம் ஒவ்வொரு மகனுக்கும் உண்மையான பாசம் வேண்டும். இயற்கை என்னும் மாதா வயிறெறிய வாழார் ஒரு காலம். நம் இயற்கை அன்னியின் மனம் குளிர இயற்கை தாயை பாதுகாக்க வேண்டும் என்னும் எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வளர வேண்டும், வர வேண்டும். அப்படி வந்தால் அதுவே போதும். அதிலேயே நம் இயற்கை அன்னை வெகுவாக மகிழ்ந்து போவாள். இயற்கை பேரழிவு என்பது செயற்கைகளை அழிக்கத்தான். விஞ்ஞானத்தின் முடிவில் அதுதான் காத்திருக்கிறது. சாந்த சொரூபமான இயற்கை ஒரு நாள் வெகுண்டெழுந்தால் அதனை எதிர்கொள்ளும் ஆற்றல் புவியில் எவருக்கும் இல்லை. செயற்கை ஒன்றேதான் மனிதனை அழிக்கும் ஆயுதம். பூமியில் தற்போதுள்ள அணு உலைகள் மட்டுமே போதும். ஒட்டுமொத்த புண்ணியத்தையும் தேடிக்கொள்ளும். இருக்கின்ற அணு உலைகளே போதும். மேலும் மேலும் உலைகள் எதற்கு? உயிருக்கே, உயிர் என்னும் கடவுளுக்கே. உயிருக்கு உலை வைக்கும் கலியுக சித்தர்களே, சற்றே சிந்திப்பீர். வேண்டாம் இனியும் இனி பூமியை சிதறடித்து உயிருக்கு உலை வைக்கும் பாவ வேலை. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட விஞ்ஞான படைப்புகள் ஒவ்வொன்றும் மனித குலத்தை அழிக்க துவங்கும். ஒவ்வொரு புதிய புதிய கண்டுபிடிப்புகளிலும் புதிய புதிய பெரிய பெரிய ஆபத்துகள் காத்திருக்கின்றன. மனிதனின் பாதுகாப்பிலுள்ள சூரியனின் குழந்தைகளான அக்னி குஞ்சுகள் என்னும் அணு ஆயுதங்களும் அணு உலைகளும் ஒரு நாள் வெடித்து சிதறும். அப்போது மனித குலத்தின் நிலை என்ன, கதி என்ன? மாயை மனிதனை அழிக்கும் என்பதெல்லாம் பழைய கதை. அவன் கண்டுபிடித்து வைத்திருக்கும் அணு உலைகளே போதும் மனித குலத்தையே வேரோடு அழித்து இருந்த சுவடே தெரியாமல் செய்வதற்கு. இந்த மாதிரி செயற்கையின் பேரழிவிலிருந்து முக்கியமாக இயற்கை அன்னையையும் புண்ணியர்களான மெய்ஞானம் வேண்டி மெய்வழிச்சாலையில் பயணிக்கும் சம்மதத்தாரையும் காக்கும் பொருட்டு இயற்கை அன்னை பரலயம் என்னும் ஆயுதமேந்தி விஞ்ஞான சித்தர்களையும் விஞ்ஞான படைப்புகளையும் அடியோடு அழிக்க ஆயத்தமாகிவிட்டாள். எல்லையற்ற ஆனந்தத்தில் ஜனித்ததால் ஒவ்வொரு மனிதனும் ஆனந்தத்தையே தேடுகிறான். அங்கேதான் அவன் பூர்ணத்துவம் அடைகிறான். அந்த ஆனந்தத்தின் எல்லைதான் கடவுளின் வீடு எனும் முக்தி. காயத்திரி மந்திரம் செவித்தால் காயம் திரியாகுமோ? அது நடக்காது. அதற்கு ஞான மார்க்கமாக காயம் என்னும் சரீரத்தினை திரியாக்கி உச்சிவெளியில் அணையாத தீபமதை ஏற்றிட வேண்டும். ஒன்றை இழந்துதான் ஒன்றை பெற வேண்டும் என்பது இயற்கையின் விதி. அற்பமான உலக சுகங்களை இழந்துதான் ஞானத்தை பெற வேண்டும். ஞான நிலையே அழியாத நிலை. பந்தபாச சேற்றில் உயிர் விதையாக விழுந்து சரீரமாக முளைத்தது. நாம் இப்போது அந்த சரீரத்தினை உயிரில் விதையாக விதைத்து கவனித்து வர சரீரம் உயிராக விளைகிறது. அதுவே விளைந்து பின் ஜோதியாக மலரும். இது உயிரின் விதி.
உயிருடன் உயிரை கொடுத்து அன்புடன் பழக வேண்டும். ஒரு குளவி புழுவை கொண்டு வந்து கூட்டில் வைத்து கொட்டி கொட்டி குளவியாக மாற்றும். அதுபோல் நம் உயிரின் சம்மதத்தால் உயிர் தேகமதனை தட்டி தட்டியே நாதமாக்கி உரசி உரசியே ஜோதியாக்கும். தன் உணர்ச்சி தன்னை எப்போதும் கெடுக்காது. ஆனால் உயிர் உணர்ச்சியில் சரீரம் நிலைக்க வேண்டும். ஆனால் பிற உணர்ச்சி நம்மை கெடுத்துவிடும். சரீரத்தை உன் உயிர் என்னும் சிறையில் பூட்டி வைத்து மனம் என்னும் பூட்டை கொண்டு பூட்டிவிட்டால் அந்த மகாவிஷ்ணுவை வந்தால் கூட உள்ளே நுழைய முடியாது. பிறகு எப்படி யமன் நுழைவான்? கவனத்தில் உள்ள எப்பொருளும் கெடாது, கவனிக்காத ஒரு பொருளும் வளராது. சரீரத்தினை நம் உயிர் கவனத்தில் வைக்க தெரிந்திருக்க வேண்டும். உடல் ஒரு கருவி, அதனை இயக்கும் சக்தி உயிர்தான். உயிரில்தான் சரீரம் இருக்கிறது. சரீரத்தில் உயிர் இருப்பதாக எப்போதும் எண்ண வேண்டாம், அதுதான் மாயை. உயிரே நமக்கு பிரதானம். சரீரம் எங்கும் போய்விடாது. ஆனால் போகக்கூடாதது உயிர்தான். அதைத்தான் பிடித்து நிறுத்த வேண்டும். மார்க்கண்டேயன் தன் 16 வயதில் இறந்து விடுவோம் என தெரிந்து மரணம் என்றால் உயிர் பிரிதல்தான் என்பதை உணர்ந்து தன் முழு கவனத்தையும் உயிர் மீதே வைத்திருந்து காலன் என்னும் யமனை காலாள்வதைத்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. நம் கவனத்தில் இருக்க வேண்டியது உயிர்தானே அன்றி சரீரம் கிடையாது. உயிர் தியானம் என்பது மனதினை உறங்க வைத்து அறிவை செயல்படுத்துதல்தான். உயிரை தியானித்தலே நம் தலையாய கடன்.